ஹாய் ஆல் வெல்கம் டு டெக்கோ டாக். இன்னைக்கு வந்து நம்ம சால்வ் பண்ண போகிற லீட் கோட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் சார்ட்டட் அரே. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு சார்ட்டட் அரே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டிக்ரீசிங் ஆர்டர்னா சார்ட்டட் அரே அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆயிருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்க அரேலேருந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணோம் சச் தட் யூனிக் எலிமெண்ட் அப்பியர்ஸ் ஒன்லி ஒன்ஸ். அதாவது யூனிக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரே ஒரு டைம் தான் இருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ரிலேட்டிவ் ஆர்டர் வந்து மெயின்டைன் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன் பிளேஸில் சார்ட் பண்ணணும்னு இன் பிளேஸில் ரிமூவ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவுமே எடுத்துக்க கூடாது. கன்சிடர் த நம்பர் ஆஃப் யூனிக் எலிமெண்ட்ஸ் இன் நம்ஸ் டு பி கே. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க அரேல இருக்கிற நம்பர் ஆஃப் யூனிக் எலிமெண்ட்ஸ் வந்து கே அப்படின்னா டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிக் எலிமெண்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கொஸ்டின். ஸோ இப்போ இங்கே இந்த கேஸ் இன்புட் கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி 0 0 1 1 2 2 3 3 4 இருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ யூனிக் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 5 யூனிக் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால 5ன்னு ரிட்டர்ன் ஆகணும். நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கே எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து யூனிக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற கே ப்ளஸ் ஒன்ல இருந்து இருக்கிற பொசிஷன்ஸ் வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் வந்து அண்டர் ஸ்கோர்ல கொடுத்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க இட் டஸ் நாட் மேட்டர் வாட் யூ லிவ் பியாண்ட். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற யூனிக் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம முன்னாடி இருக்கிற அரேயோட பொசிஷன் அரேல முன்னாடி இருக்கிற பொசிஷன்ஸ்க்கு நம்ம புஷ் பண்ணோம். இப்போ இங்கே 2 0 இருக்கு அப்படின்னா நான் இந்த 0வை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது எனக்கு யூனிக் எலிமெண்ட் கிடைக்குது அப்படின்னா அந்த யூனிக் எலிமெண்ட் அங்கே ஓவர்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி புஷ் பண்ணி எனக்கு கடைசியில் எவ்வளோ யூனிக் எலிமெண்ட்ஸ் கிடைக்கணுங்கிறது தான் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது கோட் லாஜிக் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எனக்கு நம்ஸுங்கிறது தான் இந்த நம்பரே. ஸோ இந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸுங்கிற மெத்தட்குள்ளே தான் நான் நம்பர் ஆஃப் யூனிக் எலிமெண்ட்ஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எனக்கு கொடுத்துருக்க அரேயோட லென்த்தே வந்து 0வாக இருந்ததுன்னா எனக்கு யூனிக் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்? 0 தான் இருக்கும். அதனால முதல்ல லென்த் கண்டுபிடிக்கணும். நான் இன்ட் லென் ஈக்குவல் டு நம்ஸ் டாட் லென்த் எவ்வளோன்ற கண்டுபிடிச்சிடும். அப்போ நம்ம இஃப் லென் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணிடுறோம்? ரிட்டர்ன் 0. ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷன் எழுதியாச்சு. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் யூனிக் எலிமெண்ட்ஸ் எனக்கு 0 ஆகிடும். ஸோ இப்போ மோர் தென் 1 எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா 2 பாயிண்டர் வச்சுக்கிறேன். ஒன்று வந்து ஐ, இன்னொன்று வந்து ஜே. ஸோ இப்போ இதில் வந்து ஐ பாயிண்டர் வந்து எனக்கு 0th இண்டெக்ஸில் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஜே பாயிண்டர் வந்து 1லேருந்து n வரைக்கும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜேயில் இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு ஐயோட ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நான் எதுவுமே வந்து ஓவர்ரைட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்கே 0 தான் இருக்குது, இங்கேயும் 0 தான் இருக்குது, நான் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ அடுத்து ஜேயோட வேல்யூவை நம்ம பாயிண்டரை வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ 1 இருக்குது. ஸோ 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன 0, இங்கே ஜே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன 1. ஸோ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் எந்த வேல்யூவை வந்து ஓவர்ரைட் பண்ணுவேன்? நெக்ஸ்ட் ஐயை வந்து நான் இங்கே மூவ் பண்ணும் இல்லையா? எனக்கு அவுட்புட்டில் பாருங்கள் 0க்கு அப்புறம் 1 இருக்கு. ஸோ அதனால எனக்கு 0 கரெக்டு தான். பட் ஆனால் அடுத்து வந்து எனக்கு 1 ஆகணும். அப்போ ஐயோட பாயிண்டரை நான் மூவ் பண்ணிட்டு இங்கே வந்து ஐயோட வேல்யூவில் நான் என்னென்ன ஆக்கணும்? 1ன்னு ஆக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ 1 ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜேயோட வேல்யூ வந்து எனக்கு திரும்ப பாயிண்டர் மூவ் ஆகும். இங்கேயும் 1 இருக்குது. 1 1 இருக்கனால ஈக்குவல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நான் இங்கே மூவ் பண்ணுறேன். 1 1 இருக்கனால ஈக்குவல் ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ண வேணாம். இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2 இருக்கனால நான் என்ன பண்ணுறேன்? 1 2 இருக்குது, அன்ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணும்? ஐயோட பாயிண்டரை வந்து மூவ் பண்ணுறேன். ஜேயோட வேல்யூ எடுத்து ஐயோட வேல்யூவில் வைக்கிறோம். 2 ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஜேயோட பாயிண்டரை திரும்ப மூவ் பண்ணுறோம். இங்கே 2 2 இருக்குது, ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு 3 3 இருக்குது, 2 3ன்னு இருக்குது. ஸோ 3யோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்? ஐயோட வேல்யூ பாயிண்டரை திரும்ப மூவ் பண்ணி இங்கே வந்து 3 ஆக்கிடுறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே திரும்ப ஜே வந்து ட்ராவல்ஸ் பண்ணிட்டு செக் பண்ணுறோம். இப்போ 3 3 இருக்குது, ஒன்றும் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் எனக்கு 4 இருக்குது. இங்கே ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. 3 4 டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால ஐயோட பாயிண்டரை மூவ் பண்ணி நெக்ஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறேன்? 4ன்னு சொல்லி ஓவர்ரைட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஜேயோட வேல்யூ வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் போயிடும். இப்போ எனக்கு இது வரைக்கும் தான் ரிட்டர்ன் ஆகணும். இப்போ எனக்கு ஐயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. ஸோ ஐ ப்ளஸ் 1 நான் ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 5 எலிமெண்ட்ஸுங்கிறது ரிட்டர்ன் ஆகும். இதுதான் வந்து நம்ம கோட் லாஜிக்கில் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூ 0ன்னு இது பண்ணுறோம். ஸோ இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஃபார் இன்ட் ஜே ஈக்குவல் டு 1, ஜே லெஸ் தென் n வரைக்கும் லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் ஜே ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறேன். ஓகேவா?
ஸோ ஜே லெஸ் தென் என்ன ஒன்றும் இல்லை, அந்த லென் வரைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப்குள்ளே போயிட்டு என்ன கண்டிஷன் செக் பண்ணும் போதுல அந்த நம்ஸ் ஆஃப் ஐயும் நம்ஸ் ஆஃப் ஜேவும் ஈக்குவலாக இருக்கா அன்ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அன்ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணுவோம். ஸோ இஃப் நம்ஸ் ஆஃப் ஜே வந்து நாட் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐயா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஓவர் ரைட் பண்ணோம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சு, இங்கே 0 இருந்தது, இனிஷியலாக இருக்கிறத நான் திரும்பவும் அதே மாதிரி பண்ணிடுறேன். 1 1 2 2 3 3 4 இருந்தது. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஜே இருந்தது. அப்போ எனக்கு ஐ ஜே இருக்கா, ஜே வந்து இப்போ எனக்கு 1 ஆகும்போது எனக்கு நம்ஸ் ஆஃப் ஜேவும் நம்ஸ் ஆஃப் ஐயும் அன்ஈக்குவலாக இருக்கு. ஸோ அன்ஈக்குவலாக இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், ஐயை வந்து ப்ளஸ் ப்ளஸ் பண்ணேன். அப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இப்போ எனக்கு நம்ஸ் ஆஃப் ஐயில் வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணுறோம், நம்ஸ் ஆஃப் ஜேவை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இது முடிஞ்ச பிறகு இந்த ஃபார் லூப் முடிஞ்சதும் எனக்கு லாஸ்ட்டாக இப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். எனக்கு லாஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த ஃபார் லூப் முடிச்ச பின்னாடி எனக்கு ஐயோட பொசிஷனில் தான் எனக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும். கே எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் ஐ ப்ளஸ் 1. இப்போ எனக்கு 0 1 2 3 4 அப்படின்னா ஐயோட வேல்யூ 4ல் இருக்கும். நான் ப்ளஸ் 1 பண்ணும்போது எனக்கு 5 எலிமெண்ட்ஸ் ரிட்டர்ன் ஆகி எனக்கு அவுட்புட் வந்து 5 கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இதோட கோட் லாஜிக். ஓகே, ஸோ இந்த கோடை வந்து நம்ம அப்படியே வந்து லீட் கோடில் ரன் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கஸ் பண்ண கோட் தான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸுமே வந்து பாஸ் ஆயிடுச்சு. 362 டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு n டைம்ஸ் வந்து இப்போ என்னோட வேல்யூ எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார் லூப் ரன் ஆகும் n டைம்ஸ். ஸோ அதனால இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ.